வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இடைநிலை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இடைநிலை அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு சொல்லு இருக்கும், ஒரு வாக்கியமும் இருக்கும். அதுல குறிப்பிட்ட பகுதியில இருந்து, நடுவுல இருந்தோ, முதல்ல இருந்தோ, கடைசியில இருந்தோ இப்படி சொல்லுகளை எடுத்து பெயர் சொல்ல வச்சா அது இடைநிலை அப்படின்னு அர்த்தம். நகர்வாள் அப்படிங்கிறதுல அப்படியே அகர்வாள் வருதா, அரவிந்த் கெஜ்ரிவால் அகர்வால், நாகர்வால் அப்படி சொல்றோம்னா இப்படி இடையில இருந்து வர்றது. ஒரு சொல்லுக்கு அடுத்தாலேயோ, ஒரு எழுத்துக்கு முன்னாடியோ, ஒரு சொல்லுல இருந்து நடுவுலையோ ஒரு பெயர் சொல்ல எடுத்துட்டா அது எல்லாமே இடைநிலை. வடக்க இருக்காங்களா, வட மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க பேரு. இது எல்லாமே சமஸ்கிருதம் பேரு சொல்றாங்களா, அந்த சமஸ்கிருதம் எதுல இருந்து வருது, நம்ம பேசுறதுல இருந்து தானே இருக்குது, அதுல இருந்து தானே எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இதை சொல்லி பாடம் நடத்தினா ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்துருமா? அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மொழியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்து கொடுத்த மாதிரி மொழியை பிரிச்சு இலக்கணத்தை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா இதுதான் நிலவரம், இதுதான் உண்மை. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு பிறகு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையில ருக்கு, ருக்குமணி, ருக்குன்னு பேர் வைக்காங்களா, அது அந்த ருக்கு வருதா. அதே மாதிரி விருது அப்படிங்கிறதுல, ஆனா இதெல்லாம் என்னன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி விருது, எல்லாரும் விருது வாங்கிவிடாவ. எல்லாத்துக்கும் அர்ச்சனைக்கு என்ன பேரு, தர்மத்துக்கு என்ன பேரு, தானத்துக்கு என்ன பேருன்னு சொல்லுவான். ஆனா எவனுமே விருதுனா என்னன்னு எவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்க விருது வாங்குறாங்களா, அது விருதுங்கிற பேர்ல விருதை வாங்கினா தான் அவங்களுக்கு குழுக்குழுன்னு இருக்கும். அதே மாதிரி ருது அப்படிங்கிறது, ருதுராஜ், ருதுராஜ்னா பேர் வைக்காங்களா, ஆனா அது விருதுல இருந்தா எடுத்துக்காங்க. அதே மாதிரி அரங்கம், அதுல ரங்க அப்படின்னு இடையில வந்துக்கா, இதுதான் இடைநிலை. ரங்கராஜ் பாண்டே, ரங்கநாதர் அந்த மாதிரி சொல்றாங்களா. அப்ப அதெல்லாம் வடமொழிக்கிறாங்களா? கிடையாது, நம்ம பேசுறதுதான். அரங்கம், அரங்கம் சொன்னா அரங்கம் நிறைஞ்சிட்டோம்னா அப்படியே குழு குழுன்னு ஆயிரும். அது ரங்கன்னு வச்சுட்டா நமக்கு எரிஞ்சிடும். கீழே காலில இருந்து தலை வரைக்கும் பிடிச்சி தீ பிடிச்சி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான், வடமொழின்றான். அது மாதிரி பருத்தி காடு, அதுல ருத்திகா இருக்கா, ருத்திகா இங்க பேயும் இங்க டூவும் போட்டாங்கன்னா ஒரு எழுத்து வந்துடும், ஒரு வார்த்தை வந்துடும். பருத்தி காடை ருத்திகான்னு வச்சிருக்காங்களா. அதே மாதிரி வருத்தி காட்டு அப்படிங்கிறதுல ருத்திகா அப்படின்னு பேர் வைக்காங்களா. அதே மாதிரி பிரியமான அப்படிங்கிறதுல பிரியா அப்படின்னு பேர் வைக்காங்களா. இதுதான் இடைநிலை. அதே மாதிரி வராதிக அப்படிங்கிறோமா, அதுல ராதிகா அப்படிங்கிற வருதா, அதான் இடைநிலை. இதெல்லாம் பேர் சொல்லுதான். என்ன பேர் சொல்லலாம், இடைநிலை. இடைநிலைங்கிறது இப்படிதான் இருக்கும். ஒரு எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு உள்ள அப்படின்னு நடுவுல இருந்து எடுக்கிற பேர் சொல்லுதான் இடைநிலை. இப்படி சொல்லி கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும். எல்லாருமே அழகா எடுத்து பிரிச்சு தள்ளிடுவான். நம்ம பிள்ளைங்களும் அழகா படிக்கும், எந்த இதையும் மாற்ற முடியாது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற அடிப்படையில உலகமே உள்ள வந்துடும் இதுக்குள்ள. இங்கிலீஷு, உருது, அரபி, சீனா, இலங்கை, எல்லா நாட்டுல இருக்கிற மொழிகளுமே பாஷை தானே தவிர மொழி கிடையாது. மொழி அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது சமஸ்கிருதம் மட்டும்தான். அது நம்ம பேசுற மொழி மட்டும்தான். அது எங்க இருக்குன்னா இந்தியாவில இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எழுத்து. அந்த எழுத்து 6000 வருஷம் முதலில் தோன்றிய எழுத்து வடிவம் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. வேற எல்லா மாநிலத்திலையும் எழுத்து கொடுத்துட்டதுனால இந்த பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை. இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதை சொல்லி கொடுக்காம எப்படிலாம் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க பத்தியா. அதனால இது நரேந்திர மோடி ஐயா காலம். அதனால நரேந்திர மோடி ஐயா காலத்திலே இது சரி பண்ணிடணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.